இந்தியா நிலாவுல போய் இறங்கவே கிடையாது. அவங்க சும்மா ஏதோ ஸ்டுடியோக்குள்ள ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் கான்ஸ்பிரசி தியரி நீங்க உங்க ஃப்ரெண்ட் சொல்லியோ, இல்ல ஏதாவது ஒரு கமெண்ட் செக்ஷன்லயோ பார்த்திருப்பீங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்த்திருந்தீங்கன்னா, அது மோஸ்ட்டா கமெண்ட்ட போட்டது வயிறெறியும் வெளிநாட்டுக்காரர்கள்ல யாராவது ஒருத்தங்களா இருப்பாங்க. ஆனா இந்த கான்ஸ்பிரசி தியரி இது முதல் முறையா வர்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் கான்ஸ்பிரசி தியரி நம்மளுக்கு புதுசும் கிடையாது. ஏன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலாவுல போய் கால் வச்சப்பமே, நெறைய பேர் இருந்துகிட்டு, என்ன கொடி ஆடுது? என்ன நிழல் வித்தியாசமா இருக்குது. அது நிலாவே இல்லப்பா. ஹாலிவுட்ல ஒரு ஸ்டுடியோல செட் போட்டு எடுத்துட்டாங்க." அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான் இந்த மாதிரி நிலாவுக்கு மனிதன் போறான், இல்ல நிலாவுல மனிதன் ஒரு விஷயம் செஞ்சான் அப்படின்னு சொன்னா, நம்பாம அத வயிறெறியுற வெளிநாட்டுக்காரர்கள் கிளப்பி விடும் கதையா இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் நிலாவுல போய் இறங்குனாரா? இல்லையா? நம்ம சந்திராயன் போய் இறங்குனது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல. அது வந்து ஒரு அளவுக்கு மேல அவங்க வயித்தெரிச்சல்ல தான் பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். பட் பெரிய கொஸ்டின் என்னன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே நிலாவுல போய் இறங்குனாரா? ஏன்னா இப்போ போய் இறங்குறதுக்கு நம்ம இவ்ளோ திணறிட்டு இருக்கோம். போன டைம் நம்ம ஃபெயில் கூட ஆயிட்டோம். பட் கிட்டத்தட்ட 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆம்ஸ்ட்ராங், அப்புறம் வந்து பஸ் ஆல்ட்ரின் இவங்களெல்லாம் வந்து நிலாவோட சர்ஃபேஸ போய் டச் பண்ணாங்க. எப்படி அவங்களால அப்பமே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் வேற வர முடிஞ்சுச்சு? அமெரிக்கா அத உண்மையிலேயே பண்ணாங்களா? இல்ல உலகத்த ஏமாத்திட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்விய தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ். நம்ம சந்திராயன பத்தி தான். புதுசா சில அப்டேட்ஸ் வந்திருக்குது. நம்ம போய் முதல்ல அங்க இறங்கி இருக்கோம்ல, அந்த இடத்துக்கு இப்ப பேர் வச்சிருக்கோம். நெறைய பேர் வந்து அப்துல் கலாம்னு பேர் வைங்க அப்டின்ட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து விக்ரம் சாராபாய் இருக்காங்கல்ல, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சோட ஃபாதர். சோ அவங்களோட பேர் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்க வந்து ஒரு பேர் வச்சிருக்கோம். சோ அது என்ன பேரு அப்டிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே நிலாவுல போய் இறங்குனாரா இல்லையா? இந்த ஃபேக் நியூஸ்ல எப்படி கிளம்புச்சு? கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்றாங்களே, இது உண்மையிலே கான்ஸ்பிரசியா? இல்ல ஃபேக் நியூஸ் தான் உண்மையான நியூஸாங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் 60 வருஷத்துக்கு முன்னாடி நிலாவுல போய் மனுஷன் இறங்குனானா இல்லையாங்கிற நியூஸ் கூட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, ரொம்ப இன்ட்ரோ லாங்கா போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப நடந்துட்டு இருக்கிற கரண்ட் நியூஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு, நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு இப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைக்கு போவோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம போய் இறங்குன இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இவ்வளவு நாளா சவுத் ஆப்பிரிக்கால நடந்த பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அது முடிஞ்ச கையோட டைரக்ட்டா பெங்களூருக்கு வந்துட்டு இஸ்ரோவோட ஸ்பேஸ் ஏஜென்சி போயிருக்காங்க. அங்க போய் அவங்க வச்ச பேர் என்னன்னா, போய் இறங்குன இடத்துக்கு வந்து ஷிவ் சக்தி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதான் நம்ம சாமி கும்பிடுவோம்ல சிவன் சக்தின்னு. சோ அதுல ஷிவ் சக்தின்னு வச்சிருக்காங்க. அது என்னம்மா அது என்ன சிவ் சக்தி? சிவன்னு வைங்க, இல்ல சக்தின்னு வைங்க. அது என்ன சிவ் சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நெறைய இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து நரி சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. நரி சக்தினா பெண்கள் வந்து நெறைய இன்னைக்கு சந்திராயனுக்கு நம்ம போனதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சோ அதனால சிவன் பேரும், சக்தி பேரும் சேர்ந்து அந்த பாயிண்ட்க்கு பேர் வச்சிருக்காங்க. சந்திராயன் 2 வந்து கிராஷ் ஆச்சுல்ல, அந்த பாயிண்ட்ட வந்து திரங்கா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. திரங்கானா என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோட கெஸ் வந்து கொடின்னு நெனைக்கிறேன். இந்திய கொடியா, மூவர்ண கொடியா அந்த மாதிரி நெனைக்கிறேன். மூவர்ண கொடி தான் திரங்கான்னு நினைக்கிறேன். தீன் ரங்கா. போடு. ஹிந்தி பண்டிட் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கு திரங்கான்னு பேரும், இதுக்கு சிவ் சக்திங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இதுக்கு ஏன் சாமி பேர் வைக்கணும்? இந்தியா ஓரியன்டடா ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்கு. பட் அதுக்குள்ள நம்ம போக வேணாம். நியூஸா பார்த்துருவோம். இது நடந்திருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு வர இன்னொரு ஒரு விஷயம். நம்ம ஆகஸ்ட் 23 தானே போய் லேண்ட் ஆனோம். சோ அந்த ஒரு நாள வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் டேவா வந்து நேஷனல் ஸ்பேஸ் டேவா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம நிலாவ போய் கால் வச்ச நாள் அன்னைக்கு. ஓகே, சூப்பர். நம்ம சந்திராயன் அப்டேட் இதுதான். சந்திராயனோட பிரக்யான் ரோவர் வந்து 8 மீட்டர் வரைக்கும் முன்ன பின்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு அப்டேட்டும் இருக்குது. சோ நம்ம இங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ உண்மையா பொய்யான்னு நம்ம வெளிநாட்டுக்காரங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்கப்போ அங்க சந்திராயன் சம்பவத்தை ரியல்ல பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் கதைக்கு வருவோம். சோ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவுல போய் இறங்குனப்ப 1960s கரெக்ட்டா? சோ அந்த காலகட்டத்தில ஸ்மார்ட் போன் கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பழைய காலத்து கம்ப்யூட்டர்ஸ். அதுவே இவ்ளோ பெருசுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்டர்நெட் வந்து பெருசா கிடையாது. இது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில எப்படி நம்ம நிலாவுக்கு போனோம் அப்படிங்கிறது தான் வந்து டெக்னாலஜி வளர வளர ஒரு புது டெக்னாலஜி இந்த கேள்விய தான் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஆர்குட்ல கேட்டாங்க. அப்புறம் Facebookல கேட்டாங்க. யாஹூல கேட்டாங்க. Instagramல கேட்டாங்க. இப்ப YouTubeல கேட்டுட்டு இருக்காங்க. TikTokல வரைக்கும் இது ஓடிட்டு இருக்குது. நிலாவுல போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கவே இல்லன்னு. நெறைய பேருக்கு தெரியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுல போய் இறங்குனதுக்கான காரணம். சோ அத பார்த்தோம்னா அவங்க உண்மையிலேயே போய் இறங்குனாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிய வந்துரும். இன்னைக்கு வந்து நம்மளுக்கும் சைனாவுக்கும் வந்து ஒரு காம்படிஷன் இருக்குல்ல. இன்ஃபாக்ட் சொல்லணும்னா நம்மளுக்கும்
சைனாவுக்கும் எந்த மாதிரி காம்படிஷன்னா, யாரு வந்து புரொடக்ஷன் அதிகமா பண்றாங்க. சைனா வந்து நம்மள விட ரொம்ப ரொம்ப அஹெடா இருக்காங்க. ஆனா இந்தியால வந்து நம்ம புரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்கோம். இந்தியா வந்து சைனாவ விட ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மி வச்சுக்கணுங்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்துலயும் நம்மள முன்னாடி இருக்காங்க. பட் நம்ம பின்னாடில இருந்து நெறைய வேகமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட்டா? இதே மாதிரி தான் 1960ஸ் காலகட்டங்கள்ல 2 உலகப் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 சூப்பர் பவர் கண்ட்ரீஸ்க்கு நடுவுல மிகப்பெரிய காம்படிஷன். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்னு. 2 பேருமே நேருக்கு நேர் நின்னு சண்டை போட்டுக்கலனாலும் அவங்க அமைதியா அவங்களோட டெக்னாலஜிக்கல் பவர்ஸ காமிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் பவர்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னால இவ்ளோ தூரம் மேல போய் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பவர். இவ்ளோ இங்கேருந்து அதாவது ரஷ்யா வந்து அந்த 2 பவர் யாரு? ஒண்ணு யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா. இன்னொன்னு அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு வந்து நான் இங்க இருந்து ஒரு பட்டன் தட்டினேன்னா ரஷ்யாவ போய் அடிச்சிட முடியும்னும், ரஷ்யாவுக்கு வந்து நான் அங்கேருந்து ஒரு பட்டன் தட்டினேன்னா அமெரிக்காவ போய் அடிச்சிட முடியும்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? இங்கேருந்து இங்க போறதுக்கு பதிலா இங்கேருந்து மேல போவாங்க. இங்க இருந்து நான் நிலா வரைக்கும் போகுற அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அப்ப நான் நினைச்சேன்னா உன் கண்ட்ரி என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி ரஷ்யா வந்து ஒரு கேம். அதுக்கு பதிலுக்கு அமெரிக்கா இருந்துகிட்டு, "டேய் நானும் நிலாவுக்கு போவேன்டா. நான் ஆட்களே கொண்டு போயிட்டு வரேன்டா. அப்ப என்கிட்ட எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது." 2 பேருமோட காம்படிஷன் என்னன்னா, பிசினஸ்ல, அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்ல எல்லாத்துலயுமே வந்து யார் சூப்பர் மெஷின். நாடுகளா வந்து யார் இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரு டைரக்ட்டா சண்டை போட்டுக்கலனாலும், அணு ஆயுதங்கள்ல இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு யார் அதிகமா போறது, எந்தெந்த இடங்களுக்கு கண்டங்களுக்கு நம்ம சாரி எந்தெந்த கிரகங்களுக்கு நைஸ் டைம் டூ லிவ் ரைட். நம்ம ஒரு காலத்துல வந்து எந்தெந்த கான்டினென்ட்ஸ்ன்னு சொன்னது, இப்ப என்னென்ன பிளானெட்ஸ்க்கு நம்ம போயிருக்கோங்கிற காம்படிஷன். ஏன்னா ரஷ்யா வந்து எல்லாத்துலயுமே அமெரிக்காவ வந்து ஃபேர் அண்ட் ஸ்கொயரா அடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட சோவியத் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் முதல்ல ஸ்பேஸ்க்கு போனது. முதல்ல ஸ்பேஸ்க்கு ஒரு அனிமல கொண்டு போனது. முதல்ல ஸ்பேஸ்க்கு ஒரு மனுஷன கொண்டு போனது. முதல்ல நிலாவுல போய் லேண்ட் ஆனது. வீனஸ்ல போய் லேண்ட் ஆனது. மார்ஸ்ல போய் லேண்ட் ஆனது. சோ ரஷ்யா வந்து ஃபேர் அண்ட் ஸ்கொயரா சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க அமெரிக்காவ. அமெரிக்கா வந்து எந்த விதத்திலயும் நெருங்க கூட முடியல ரஷ்யாவோட ஸ்பேஸ் பவர்ஸ்க்கு. அப்படி இருந்த காலகட்டத்தில தான் ஜான் எஃப் கென்னடி இந்த ஒரு பிரசிடென்ட்ட நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். உலக வரலாற்றில ஒரு முக்கியமான அமெரிக்கன் பிரசிடென்ட். அமெரிக்க வரலாறுல மட்டும் இல்ல. சோ ஜான் எஃப் கென்னடி வந்து ஒரு லெட்டர் வந்து நாசாவோட ஹெட்க்கு அனுப்புறாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. நீங்க 24 மணி நேரமும் உண்மையிலே வேலை பார்க்கிறீங்களா? உண்மையிலே அதுக்கான எஃபோர்ட்ட போட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம ஏன் ரஷ்யாவ அடிக்க முடியறதில்ல? நம்மள விட எப்படி ஒருத்தன் முன்னாடி இருக்கான்? நம்மளால ஏன் நெருங்க கூட முடியறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஜான் எஃப் கென்னடியோட இந்த லெட்டரோட தொடர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் எஃப் கென்னடி அனவுன்ஸ்மென்ட் மேக் பண்றாரு. இந்த டிகேட் முடியறதுக்குள்ள, அதாவது அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அமெரிக்கன் ஒருத்தன வந்து நிலாவுக்கு அனுப்பிச்சு, அங்க இறங்க வச்சு, மறுபடியும் அதே அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்ட நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச விடுறாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஒவ்வொரு வருஷமும் அவங்க அலோகேட் பண்ண பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பட்ஜெட் இருக்குல்ல நாசாவுக்கு, ஹியூமங்கஸ் பட்ஜெட். இத வந்து அமெரிக்கால இருக்கிற மக்களே பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அப்ப அமெரிக்கால வந்து வியட்நாம்க்கு வேற எதிரா ஒரு போர் போயிட்டு இருந்துச்சு. அதுல வேற தோத்துட்டு இருந்தாங்க. அமெரிக்காக்குள்ள வந்து ஒரு பெருசா அமெரிக்கன்ஸ்க்கே அமெரிக்கா மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லாத ஒரு காலகட்டம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிப்பி மூவ்மெண்ட்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆப்பிள்லாம் பிறந்த காலகட்டம். சோ அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ்க்கு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் கவர்ன்மென்ட் மேல. டேய் இவ்ளோ காச கொண்டு போய் நீங்க நிலாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லி செலவு பண்ணிருக்கீங்களே, இவ்ளோ காசு இருந்தா 150 ஹார்வர்ட வந்து கட்டி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ்லயே ஒரு ஆர்டிகிலா வந்திருக்குது. இத்தன ஹார்வர்ட் நீங்க கட்டியிருக்கலாம். ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க 3 ஹார்வர்ட் கட்டி வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு என்னடா அமெரிக்காவுக்கு போறாங்க, நிலாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ்ளோ செலவு பண்றீங்க. நம்ம நாடு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? அப்படின்னு இன்னைக்கு எப்படி இந்தியாவ பார்த்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுதோ, அதே கேள்வி அன்னைக்குமே ஒரு செட் ஆஃப் பீப்பிள் கிட்ட இருந்து அமெரிக்கா மேல கேட்கப்பட்டுட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் மீறி ஃபைனலி அவங்க அனுப்பிச்சது தான் அப்பல்லோ மிஷன். அந்த அப்பல்லோ மிஷன்ல தான் நம்ம பல டெஸ்ட் ஃபிளைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் அல்ட்ரனும் வந்து நிலாவுல போறாங்க. இங்க அங்க போகுது, சுத்துது, இறங்குறாங்க, போட்டோஸ் எடுக்குறாங்க. மறுபடியும் அங்கே இருந்து பல சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து இறங்குறாங்க இந்தியால, எர்த்ல லேண்ட் அமெரிக்கால. இதுல வந்து கான்ஸ்பிரசி தியரி எங்க பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நிலாவுல போய் அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லப்படுற ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோல வந்து கொடி ஏன் ஸ்ட்ரெய்ட்டா இருக்குது? கொடி வந்து எப்படி ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும்? அங்க தான் அட்மாஸ்பியரே இல்லையே. அப்ப வந்து தொங்கி தானே இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போறப்பமே அவங்க பிளான் பண்ணது, போல் இப்படி மட்டும் இல்ல. அது ஒரு எல் ஷேப் போல் கொண்டு போயிருக்காங்க. சோ கொடி வந்து இந்த கார்னர்லயும், இந்த கார்னர்லயும் எல் ஷேப்பா வந்து டைப் பண்ணப்பட்டிருக்குது. சோ என்னானாலும் கொடி வந்து எந்த ஃபோட்டோ எடுக்கிறப்பவும் அமெரிக்கன் கொடி தெரியணும். ஏன்னா இந்த மொத்த கேமே என்ன? அங்க போய் நம்ம பெருசா சாதிக்கணும்ங்கிறதுக்காக இல்ல. ரஷ்யா வந்து நம்மள விட ஒண்ணு செஞ்சுட்டா, நம்ம ரஷ்யாவ விட பெருசா பண்ணும். அந்த ஃபுல் ஃபர்வரே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. இப்ப இஸ்ரோ அங்க போனப்ப நம்ம இவ்ளோ இந்தியாங்கிற பிராண்டிங்க போய் நம்ம நிலாவுல வைக்கல. சட்டிலா வந்து அந்த ரோவர்ல வந்து இருக்கிற வீல்ல வச்சிருக்கோம். அவன் கொடிய கொண்டு போய் அங்க வைக்கிறது தான் அவனோட பெரிய கோலே. அமெரிக்கானால முடியும்னு மார்க்கெட்டிங்காக தான் இந்த மொத்த வேலையே ஒரு ஃப்ளெக்ஸ் ஆஃப் த மசில் தான். ஜிம்முக்கு போறவங்க போறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எடுத்து டிக்டாக் ரீல்ல எதுக்கு போடுறேன்? முடியும்டா, பார்த்துக்கோடா. அந்த கேம் தான் இது.
அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுல போய் இறங்குறப்போ எடுக்கப்படுற ஃபோட்டோஸ். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ரோனட் இறங்கிட்டு இருக்கப்போ, கீழேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வந்து அவ்ளோ பிரைட்டா இருக்கும். அப்ப வந்து எப்படி இவ்ளோ பிரைட்டா இருக்குது? சூரிய வெளிச்சம் ஒரு டைரக்ஷன்லேருந்து வந்துட்டு இருக்குது ஆப்போசிட்ல. அப்போ இங்கேருந்து எடுக்கிற ஃபோட்டோ வந்து எப்படி அவ்ளோ பிரைட்டா இருக்குது? அங்க ஷேடோ தானே இருக்கணுங்கிற ஒரு கேள்வி. பட் இதுக்கு நாசா சயின்டிஸ்ட் குடுக்குற பதில் என்னன்னா, நிலாவோட சர்ஃபேஸ பாருங்க. எவ்ளோ ஒயிட்டா இருக்குது. அண்ட் சன்லைட் வந்து அவ்ளோ 150 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அங்க விழுந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்களா. ஸோ அடிச்சு ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆகும். சூட்டுமே வந்து கம்ப்ளீட்டா ஒயிட்டா இருக்கிறதுனால, அந்த சூட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமே தவிர, நீங்க மிஷனோட அந்த லேண்டர் ஈகிள்ன்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டரோட கோட் நேம் ஈகிள். இப்ப நம்ம விக்ரம்னு வச்சிருக்கோம்ல, அது அமெரிக்கா ஈகிள் அவங்களோட அசோசியேஷன். ஸோ ஈகிள்ன்னு சொல்லுவாங்க. ஈகிள் பாருங்க அவ்ளோ பிரைட்டா தெரியாது. ஆனா அந்த ஆஸ்ட்ரோனட்டோட ட்ரெஸ்ஸ பாருங்க. அதனால அது ஒயிட்டா இருக்கிறதுனால அவ்ளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற மிகப்பெரிய ஆன்சர். அடுத்த விஷயம் என்னன்னா, இத வந்து அ பஸ் ஆல்ட்ரின் வந்து ஆம்ஸ்ட்ராங்கயோ, இல்ல ஆம்ஸ்ட்ராங் பஸ் ஆல்ட்ரினையோ எக்ஸாக்ட்டா தெரியல. 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபோட்டோல அவங்களோட ஃபேஸ் கிளாஸ் இருக்குல்ல, அது ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்குறாங்கன்னு தெரியாது. அது வந்து கை 2ம் நார்மலா இருக்கும். ஆனா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ எப்படி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அது வந்து ஏதோ ஃபேக் இதெல்லாம் வந்து என்னன்னா, அங்க இருக்கிற லாஜிக்கல் லூப் ஹோல கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றது. பட் இதுக்கு ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் இவ்ளோ போனதுக்கு அப்புறம் கேமராலயா ஃபோட்டோ எடுக்க வச்சிருப்பாங்க. கேமரா வாஸ் அட்டாச்ட் டூ தியர் ஜாக்கெட். ஸோ அதுல இருந்து தான் ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பல கான்ஸ்பிரசி தியரி வந்து அங்க முன்ன பின்ன பேசிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொன்னுக்குமே நாசாவும் பதில் சொல்லி நாளாக இப்ப மார்வெல்ல வேற அப்பப்ப போட்டு விட்டுருவாங்க. ஏதாவது மார்வெல் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் படம் இருக்கும்ல. படம் ஓடணுங்கிறதுக்காக கான்ஸ்பிரசி தியரி அவங்களும் வந்து தீண்டி விட்டுருவாங்க. உண்மையிலேயே அங்க போய் இறங்கணுமா? அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுருவாங்க. சயின்டிஸ்ட் எவ்வளோ உழைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. எர்த்ல இருந்து ஒரு மனிதன கம்ப்யூட்டர் இந்த அளவுக்கு இல்லாத காலகட்டத்தில, அதே இந்த ஆங்கிள்ல யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர்ஸ் பெருசா இல்லாத காலகட்டத்தில, சயன்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகாத ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் கிரேட் சயன்ஸ். பட் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸோ, இல்ல இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மெக்கானிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸோ, இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஏஐ அட்வான்ஸ்மென்ட்ஸோ இல்லாத காலகட்டம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சந்திரயான்ல லேண்ட் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்றோம். இது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில மனிதர்கள் அங்க போய் உயிர பணயம் வச்சு இறங்கிட்டு, அங்கேருந்து மறுபடியும் திருப்பி இங்க வந்து சேர்ந்த 3 பேருக்கு நம்ம குடுக்குற மரியாதை என்ன? அதுல ஒருத்தர் வந்து இதே வேற சுத்திட்டு இருந்தாரு. நிலாவே வேற சுத்திட்டு இருந்தாரு ஆர்பிட்டர்ல. அப்ப இவங்களுக்கெல்லாம் குடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அவங்களோட ரிஸ்க் அவங்க அமெரிக்காவுக்குன்னு அமெரிக்கான்னு நெனச்சு போயிருந்தாலும், மனிதர்கள் அங்க போயிருக்காங்கங்கிறது மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஃபீட். வேற யாருமே பண்ணாத ஒரு விஷயம் கரெக்ட்டா? இவங்க இன்ஃபாக்ட் இந்தியா எர்த்துக்கு அமெரிக்கா இந்தியானே வந்துட்டு இருக்கு. அது போயிடுவோம் எனிவே. அது நாளைக்கு வீடியோல நான் நாளை கழிச்சு நான் சொல்றேன். இந்தியாவோட பிளான்ஸ் என்ன ஸ்பேஸ்லன்னு. ஏன்னா நம்ம எப்படி ஒரு ஸ்பேஸ் ரேஸ் வந்து அமெரிக்காவும், ரஷ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, இன்னைக்கு வந்து இந்தியாவும், சைனாவும் தான். நீங்க லாஸ்ட் 50 வருஷ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு போய் சாஃப்ட் லேண்ட் பண்ணது 2 கண்ட்ரி தான். ஒண்ணு சைனா, இன்னொன்னு இந்தியா. வேற யாருமே கிடையாது. நம்ம புது யுகத்துக்கு வந்துட்டோம். 21st செஞ்சுரி இந்தியாவோடதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. இந்தியா, சைனாவோடது. எனிவே கமிங் பேக் டூ டாபிக் என்னன்னா, இந்த 3 ஆஸ்ட்ரோனட்ஸும் ஸ்பேஸ்லேருந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் 3 பேரையுமே குவாரன்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா, அங்க வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கல்ல. ஒருவேள அங்க ஏதாவது விஷவாயு இருந்து அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, ஒருவேள அங்க ஏதாவது பாக்டீரியா, வைரஸ் இருந்து அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்கள வெளிய கூட பழக விடல. அவங்களோட ஃபேமிலிய கூட பார்க்க விடல. எல்லாரையுமே வந்து குவாரன்டைன் பண்ணி கிளாஸ் பாக்ஸ்க்குள்ள வச்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளிய கூட விட்டாங்க. இவ்வளோலாம் அவங்க ஆர்டிஃபிஷியலா பண்ணியிருந்தா, இவ்வளோ தத்ரூபமாவும் பண்ண வாய்ப்பில்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம். இவ்ளோ இவங்க பண்ணியிருக்காங்கல்ல. காம்படிஷனுக்கு இருந்தது யாரு? சோவியத் ரஷ்யா. அதுவும் இன்னைக்கு இருக்கிற ரஷ்யால. சோவியத் ரஷ்யா அமெரிக்காவ விட ஒரு உச்சத்துல இருந்த ஒரு ரஷ்யா. அமெரிக்கா உண்மையிலே நிலாவுல போய் கால் வைக்கலன்னா, அத முதல்ல டீபங்க் பண்ணது சோவியத் ரஷ்யாவா தான் இருப்பாங்க. ஆனா சோவியத் ரஷ்யாவே அவங்களோட சயன்ஸ் மேகசின்ஸ்ல இல்ல. நிலாவுக்கு போய் மனிதன் இறங்குனது 3வது முக்கியமான ஸ்பேஸ் சம்பவம்னு எழுதி வச்சிருக்காங்க. முதல்ல ஸ்பேஸ்க்கு போனது. 2வது யூரி கேரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரஷ்யன் வந்து முதல்ல ஸ்பேஸ்க்கு போனது. 3வது வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான சம்பவம்னு பேசி வச்சிருக்காங்க. சோ நம்ம டீபங்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கமிங் பேக் டூ சந்திராயன். உண்மையிலே அவங்க நிலாவுல இருக்கா இல்லையா? அது சும்மா வீடியோ கேம் மாதிரி யாராவது ப்ளே பண்ணிருக்காங்களா? செட் போட்டு எடுக்குறாங்களாங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில். அப்படியே அத செட் போட்டு எடுத்திருந்தாங்கன்னா, அது முதல்ல டீபங்க் பண்றது நீங்களோ, நானோ இல்ல கான்ஸ்பிரசி தியரி பேசுற யாரோ இருக்க மாட்டாங்க. சைனா முதல்ல பதில் சொல்லியிருப்பா. ஏன்னா சைனா வந்து பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். சவுத் போல் ஆஃப் மூன்ல போய் இறங்கியிருக்கோம். அவனோட இன்டெலிஜென்ஸ் என்ன? அவனோட ஸ்பேஸ் ஆப்பரேஷன்ஸ் என்ன? அவன்கிட்ட இல்லாத சேட்டிலைட்ஸா? நம்ம பண்ணலைன்னா, இவங்க பண்ணவே இல்ல, பொய் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்மளுக்கு இது கான்ஸ்பிரசின்னு பேசுற இன்ட்ரெஸ்ட்ட விட, மத்த நாடுகளுக்கு இன்னொரு நாடு ஜெயிச்சிடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அவங்களே அக்செப்ட் பண்றப்போ, இதுக்கு மேல நீங்க நம்பலன்னா, நம்ம ஒரு நாள் நிலாவுல போய் இறங்குவோம். கண்டிப்பா நம்ம வாழ்நாள்ல என்னோட பெர்சனல் ஹைப்போதசிஸ் இது. நம்ம எல்லாருமே கண்டிப்பா நிலாவுல போய் இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்போ நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா நம்மளோட வாழ்நாள் நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க, வி ஆர் இன் வாட் 20ஸ் கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா அது நடக்கும். நீங்களே நம்பலன்னா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அத நோக்கி தான் நம்மளோட எவல்யூஷன் இப்ப நிலாவுல போயிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க. அண்ட் நீங்க என்னை பெர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த சோசியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜி ஸ்குவாட். ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட்.